நண்பர்களே, நம்ம குப்தர் காலத்தில் வந்து பாசன வசதி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மிக தொன்மையான காலத்திலேயே நீர் பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னா இந்தியா தான். நாரஸ்மிருதி என்ற நூலில் வந்து 2 அணைக்கரைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து வயல்களை வந்து வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க பந்தியா, ஓகேங்களா, வயல் வந்து பந்தியாவும் பாசனத்துக்கு உதவிய கரா என்ற 2 வகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றன. தண்ணி தேங்குவதை தடுக்க ஜலநிற்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், வயலில் வந்து தண்ணி தேங்கக்கூடாதுன்னு தடுக்கக்காக ஜலநிற்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார். நதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் ஏரிகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான ஏரியான சுதர்சனி ஏரி எங்கே இருக்குன்னா குஜராத்தில் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது அந்த காலத்திலே வந்து புகழ்பெற்றதாகவும் குறிப்பிடுகின்றது. அந்த சுதர்சனி ஏரி மிக பழமையான ஏரின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நண்பர்களை பார்த்துக்கோங்க. முக்கியமாக சொல்லியிருக்காங்க, அதாவது குப்தர் காலத்திலே வந்து அணைக்கரைகளும் அதுக்கப்புறம் வடிகால்களும் அப்புறம் ஏரிகளும் நிறைந்திருந்ததாக குறிப்பிடுகிற நண்பர்களை. இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்டுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.